கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பர்களே, இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடமானது தூத்துக்குடி மாவட்டம் மெஞ்ஞானபுரம் மிஷனரி ஜான் தாமஸ் அவர்கள் ஸ்தாபித்த தூய பவுலின் ஆலய 178வது அசன விழாவில் கலந்து கொண்டு இங்கே வந்திருக்கிறேன். இங்கு அநேக மக்கள் வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிறார்கள். வயிறார சாப்பிட்டுவிட்டு வீட்டுக்கு தேவையான அளவு சாப்பாடு, சாம்பார் எல்லாவற்றையும் வாங்கி செல்கிறார்கள். அதிகமாக கொடுக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கின்றது. அநேகர் கேட்கிறார்கள், அசனம் அசனம் என்று சொல்கிறீர்களே, அசனம் என்றால் என்ன? அசனம் என்றால் அதற்கு சாப்பாடு என்று பொருள், சோறு என்று பொருள், அவ்வளவுதான். சாதம் என்றும் சொல்லலாம். ஏன் இப்படி இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு இந்த சாப்பாடை கொடுக்கிறார்கள்? எப்படி இந்த அசன விருந்து ஏற்பாடானது சொல்லி அநேகர் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு பதில்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். இந்த அசனம் என்பது 18ஆம் நூற்றாண்டில், அதாவது தென் மாவட்டங்களில் அதிகமாக வெள்ளத்தினாலும் காலரா என்ற நோயினாலும் அநேகர் பாதிக்கப்பட்டு அநேகர் மரித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அநேகர் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இவர்களை பாதுகாப்பதற்காக தான் அந்த காலத்தில் வந்த மிஷனரிமார்கள் இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஆலயங்களிலும் கல்வி ஸ்தாபன வளாகத்திலும் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு தேவையான சாப்பாடை கொடுத்து ஆதரித்து வந்திருக்கிறார்கள். இப்படி பல மாதங்கள் இவர்கள் பிற மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக பழகி வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் இவர்கள் அந்த வெள்ளமானது தண்ணீர் வற்றி போன பிறகும் மற்ற சூழ்நிலைகள் சீரான பிறகு இவர்கள் தங்கள் இடத்தில் அவர்கள் போக கிளம்பிவிட்டார்கள். இருந்தாலும் இவருடைய அன்பானது அவர்களை பிரிக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எப்படியாவது இந்த ஜனங்களை நம்ம மேற்கொண்டு நம்ம சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்கு நாம் வயிறார சாப்பாடு கொடுத்தால் நாங்கள் மீண்டும் அவர்களை நம்ம சந்திக்க நேரிடும் என்று சொல்லி அந்த காலத்தில் இவர்களுக்கு சாப்பாடுகள்லாம் கொடுத்து இந்த விருந்தை நடத்தியிருக்கிறார்கள். அதுவும் மற்ற காலங்களில் கொடுத்தால் அது சரியாக இருக்காது என்று சொல்லி அந்த ஆலய பிரதிஷ்டை நாளன்று அந்த அசன விருந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருந்தாலும் இந்த அசன விருந்தை சாப்பிடுகிறவர்கள் உண்மையாகவே அவர்கள் கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தோடு சாப்பிடும் பொழுது அவர்கள் பல உபாதைகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள் என்றும் பாரம்பரிய சரித்திரம் சொல்கிறது. அசன விருந்து நோய் தீர்க்கும் மருந்து என்று அந்த காலத்தில் சொல்கிறார்கள். இந்த அசன விருந்தானது முதலாவது பிரஜன பந்தி அப்படி என்று ஒரு பந்தி உள்ளது. அப்பொழுது மற்ற மக்களுக்கு முதல்ல வயிறார சாப்பாடு கொடுத்துவிட்டு அதன் பின்பு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் இருந்து இந்த உணவை சாப்பிட்டு கொண்டு செல்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த காலத்தில் இருந்த மிஷனரி ஐயா ஜான் தாமஸ், ஐயா மர்காசிஸ் அவர்கள், ராபர்ட் கால்டுவெல் அவர்கள், இப்படி அநேக மிஷனரிமார்கள்லாம் சேர்ந்து இந்த அசன விருந்தை மிகவும் சிறப்பாக இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்து இதை நடத்தியிருக்கிறார்கள். இந்த அசன விருந்தை இவர்கள் விசுவாசத்தோடு சாப்பிடும் பொழுது அவர்கள் நோயிலிருந்து விடுதலை பெறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அசன விருந்தானது இன்றும் பார்த்தீர்கள் என்றால் அநேக மக்கள் இந்த கிராமங்களில், அதாவது தென் மாவட்ட கிராமங்களில் இன்றும் நான் வெஜிடேரியன் கொடுப்பதில்லை. அதாவது சாம்பாரும் சோறு மட்டும்தான் கொடுப்பார்கள், கறி கொடுக்க மாட்டார்கள். அதாவது மட்டன், எந்த விதமான நான் வெஜிடேரியன் கிடையாது. காரணம் என்னவென்றால் அந்த காலத்தில் இருந்த இந்த காலரா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு அவர்களுக்கு இந்த மட்டன் கொடுக்கக்கூடாது. ஆகையினால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அதற்காகவே இவர்களுக்காக வெஜிடேரியன் மட்டும்தான் கொடுக்க வேண்டும். நான் வெஜிடேரியன் கொடுத்தால் இவர்களுக்கு பலவிதமான உபாதைகள் வரும் என்று அவர்கள் வெஜிடேரியன் மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினால் தான் இன்னும் தென் மாவட்டங்களில் எந்த ஒரு ஆலயத்திலும் பிரதிஷ்டையோடு அவர்கள்
நான் வெஜிடேரியன் கொடுப்பதில்லை. அருமையான நண்பர்களே, அசனம் என்பது ஒரு சாதாரண காலங்களில் வந்ததல்ல. மத நல்லிணக்கத்தை ஒன்று சேர்க்கவும், உற்றார் உறவினர்களை காண்பதற்கும், அன்பை புதுப்பிப்பதற்கும், அதாவது அன்பை அவர்கள் புதுப்பிக்க ஒரு நல்ல ஒரு தருணமாக அமைந்திருப்பதுதான் அசன விருந்து. ஆகையினால் இந்த அசன விருந்தானது காலாகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது 178வது அசன விருந்து மெய்ஞானபுரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பல லட்சம் மக்கள் வந்து சாப்பிட்டு விட்டு அவர்கள் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தில் போய் ஜெபிப்பதும், ஆலயத்திற்கு அத்தனை காரியங்கள் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான நண்பர்களே, நீங்களும் கூட இந்த அசனத்தில் இப்பொழுது நீங்கள் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருடம் இந்த மெய்ஞானபுரத்தில் இருக்கின்ற தூய பவுலின் ஆலயத்தில் நடைபெறுகின்ற அசன விருந்தில் கலந்து கொள்ளுங்கள். அநேக காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நன்றி.